சில சாட்சிகள் அழிக்கப்பட்டிருக்கு. அதே போல விசாரணை அலுவலர் அனைத்து சாட்சியங்களையும் முறையாக சேகரிச்சதா தெரியல. இது போன்ற நிறைய விஷயங்களை நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து எமது செய்தியாளர் மாரிசாமி நிகரார். மாரிசாமி, இந்த விவகாரத்தில் அந்த இறுதிக்கட்ட விசாரணையில முடிஞ்சு நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்கு? அதாவது திருப்புவனம் மடப்புறம் கோவிலில் நகை பணம் தொலைந்த விவகாரத்தில் இளைஞர் அஜித் போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது வழக்கு. இந்த வழக்கில் நீதிபதிகள் தற்போது அந்த உத்தரவை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உத்தரவில் முதலாக வருங்காலங்களில் எந்த காவல்துறையினரும் இது போல நடந்து கொள்ளக்கூடாது, கல்வி அறிவு அதிகமுள்ள தமிழகம் போன்ற இந்த மாநிலத்துல இது போல நிகழ்வுல ஆபத்தானதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதிகள் ரொம்பவும் எதிர்பார்த்து, அதாவது எல்லோராலும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த அந்த மிளகாய்ப்படி விவகாரத்தை சொல்றாங்க. அஜித்தின் பிறப்புறுப்பில் வாய் காதுகள்ல அந்த மிளகாய் பொடி போடப்பட்டிருக்கு விசாரணையின் போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக அஜித்தின் தாயார் அளித்த புகார் தொடர்பாக இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. காவல்துறை ஏன் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை, இதெல்லாம் ஏற்கனவே கேட்டிருந்தது தான். அதை ஆர்டரா கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த 50 லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்டவருக்கு தருவதாக இந்த திமுக சார்பில் இருந்தவங்க, அப்புறம் அவங்க ஒரு சமுதாய சங்கத்திலிருந்து வந்தவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. இதெல்லாம் இவங்க எதுக்கு பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த நீதிபதிகள் அந்த ஆர்டர்ல கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்துட்டு இதுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு கருத்தாகவும் தெரிவிக்கிறாங்க. இது ஆர்டராகவும் கொண்டு வர்றாங்க. அப்புறம் ஃபைனல் ஆர்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, அரசு இந்த வழக்கை உணர்வுபூர்வமாக எடுத்து நியாயமான விசாரணையை சிபிசிஐடியின் சிறப்பு குழுவால் நடத்தணும் அப்படின்றாங்க. ஏன்னா ஏற்கனவே விசாரணையில இந்த நீதிபதிகள் தான் சொல்லியிருந்தாங்க, சிபிசிஐடி ஒரு மாநில போலீஸ் தானே, தமிழ்நாடோட போலீஸ் தானே சிபிசிஐடியும், அது எப்படி கரெக்டான விசாரணை நடத்த முடியும்னு கேட்டிருந்தாங்க. அதனால சிறப்பு குழு போட்டு நல்ல ஒரு நியாயமான விசாரணையை கொண்டு வரணும் அப்படின்றாங்க. சட்டவிரோத மரணத்திற்கு காரணமான உயர் அதிகாரிகள் முதற்கொண்டு, ஏன்னா இதுல உயர் அதிகாரிகளோட தொடர்பு அதிகமா இருக்குன்னு தான் முதலில் இருந்தே அந்த இவங்க தரப்பு வழக்கறிஞர்கள், அஜித்துக்கு ஆதரவான இருக்கும் அந்த தரப்பினர் சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு தொடர்பு இருக்கலாம், அது அவரோட உந்துதலின் பேர்ல தான் எஸ்பி இந்த டைரக்டா இந்த விஷயத்த இது பண்ணியிருக்காரு. அதனால டிஎஸ்பியோட ஸ்பெஷல் டீம்ல இருக்கவங்க எல்லாம் இங்க விசாரிச்சிருக்காங்க. அதனால அந்த உயர் அதிகாரிகள் முதற்கொண்டு தொடர்புடைய அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு அதை ஆர்டராகவே கொண்டு வந்துடுறாங்க. அது போக சில சாட்சியங்கள் அளிக்கப்பட்டிருக்கு. அந்த சாட்சியங்கள்லாம் விசாரணை அலுவலர் அதை ஒழுங்கா சேகரிக்கல அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டிருந்தாங்க. அதையும் இந்த ஆர்டர்ல கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் முக்கியமா இப்ப சில ஆர்டர்ல வந்திருக்கு. வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதுல எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா அரசு தரப்புல இருந்து ஒரு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கும் போதே சொல்றாங்க. அதை வேணா எழுத்துப்பூர்வமா நீங்க தாக்கல் செஞ்சிருங்க அப்படின்னு கவர்மெண்ட் அட்வொகேட்ட நீதிபதிகள் சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்க இப்ப சொல்றீங்க, அப்புறம் உங்களுடைய கவுண்டர் அபிடவிட்ல ஏதாவது போடுவீங்க, அதனால நீங்க எழுத்துப்பூர்வமா தாக்கல் செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனை அரசியலாக்க பார்க்கிறார்கள்னு அரசு தரப்பு உடனே திருப்பி பதில சொல்லுது. நீங்கள் எதிர்த்தரப்பாக இருந்தாலும் இது ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த இதுதான். அது போக அந்த சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக் சம்பவத்தை யாரும் மறக்க முடியாது அப்படின்னு நீதிபதிகள் இந்த இடத்துல அதை குறிப்பிடுறாங்க. காவல்துறையினாலே இப்படிதான் செய்யறாங்க அப்படின்றத சொல்றதுக்காக இந்த சாத்தான்குளம் காவல் நிலையத்துல ஜெயராஜ் பென்னிக்ஸ் சம்பவம் அவர்கள் தாக்கப்பட்டு இதே போல் தான் இறந்தாங்க, அந்த சம்பவத்தை யாராலையும் மறக்க முடியாதுன்றாங்க. அரசு இந்த விஷயத்துல நேர்மையா இருக்கு, யாருக்கும் சாதகமா இல்லை என்பதை வெளிப்படுத்தவே இதை கூறுகிறோம். அதாவது அவங்க அரசு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, இன்னும் அந்த போலீஸ்காரங்களை கூட நாங்க வெளியே விடல, அந்த மாதிரி உள்ளேயே வச்சுதான் விசாரணை நடத்திட்டு இருக்கோம், போலீஸ்காரங்களை வெளியே விடுறதுக்கு கூட எங்களால நாங்க கவர்மெண்ட் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த முன்னாடி கொண்டு சொல்றாங்க. அதனால யாரையும் விட்டுற மாட்டோம், யாரையும் விடாம எந்த உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தண்டனை பெற்று தருவோம்ன்றத அரசு வழக்கறிஞர் சொல்றாரு. இதையும் கேட்டுக்கிட்டு திருப்பி மீண்டும் தீர்ப்பை வாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தீர்ப்புல அடுத்தடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்றத பாத்துக்கலாம். ரைட். இப்போ வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதுக்கு அதை ரிட்டனில் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க நீதிபதிகள் அரசு தரப்புக்கிட்ட அப்படிங்கிறதையும் தகவலாக நம்ம பார்க்குறோம். எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யுங்க. இப்போ நீங்கள் சொன்ன அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுறதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாதுன்னு நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யுங்க அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில்
நீங்கள் சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் சம்பவத்தை யாருமே மறந்திருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க. குறிப்பாக அரசு வந்து இந்த விஷயத்தில் நேர்மையாக இருக்குது, யாருக்கும் சாதகமாக இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்த தான் இந்த விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறதையுமே அரசு தரப்பு சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற ஒரு சம்பவம் திரும்பவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நீதிமன்றம் ரொம்பவே கவனமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீதிபதிகள் இந்த விசாரணையின் போது சொன்னதை புரிந்து கொள்ள முடியுது. குறிப்பாக தமிழகம் மாதிரியான ஒரு மாநிலத்தில் இப்படி நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. இந்த விவகாரத்தில் அரசு ரொம்ப நேர்மையாக இருக்குது, யாருக்கும் சாதகமாக இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறோம் அப்படின்னு அரசு தரப்பில் சொல்லப்படுது. ஆனாலுமே இப்படி நேர்மையாக, அதாவது ஒரு நேர்மையாக இந்த விஷயத்தை அணுகக்கூடிய சூழல்லையுமே இதை அரசியலாக்க பார்க்குறாங்க எதிர்தரப்பு அப்படிங்கிறத அரசு தரப்பு சொல்லும் பொழுது, நீங்கள் வந்து எதிர்தரப்பாக இருந்தாலும் இதைத்தான் செய்வீங்க அப்படின்னு நீதிபதிகள் சொல்கிறாங்க. நாங்கள் ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா அரசு வந்து இந்த விஷயத்தில் ரொம்பவே நேர்மையாக இந்த விஷயத்தை கையாளுது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக தான் இதை சொல்கிறோம் அப்படின்னு அரசு தரப்புலையும் சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து நீதிபதிகள் உத்தரவை வாசிச்சுட்டு வராங்க. இனி அடுத்தடுத்த உத்தரவுகளில் என்ன இடம்பெற இருக்குது அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனித்தாக வேண்டும். இந்த கேள்விகளாக எழுப்பியிருந்த நிறைய விஷயத்தையுமே இந்த உத்தரவில் சேர்த்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றுவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு அரசு தரப்பு சொல்லியிருக்கும் போது எழுத்துப்பூர்வமாக அதை தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீதிபதிகள். அதே போல் சில சாட்சிகள் அழிக்கப்பட்டிருக்கு, விசாரணை அலுவலர் அனைத்து சாட்சியங்களையும் முறையாக சேகரித்ததா தெரியலை அப்படின்னுமே நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்காங்க. வழக்கை சிபிஐக்கு மாற்றுறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு அரசு தரப்பு சொல்லியிருக்குது. அதே போல் அரசு இந்த வழக்கை ரொம்ப உணர்வு பூர்வமாக எடுத்து நியாயமான விசாரணையை சிபிசிஐடியோட சிறப்பு குழுவால் நடத்தணும் அப்படின்னும், சட்டவிரோத மரணத்திற்கு காரணமான உயரதிகாரிகள் முதற்கொண்டு தொடர்புடைய அனைவரது மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னுமே நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.